அனைவருக்கும் வணக்கம். நம்மள நிறைய பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கிற பழக்கம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல ஒரு ரீசன் இருக்கு. பொதுவாகவே நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் நிறைய டைம் யூஸ் பண்றோம். நிறைய பேர் ஒரு நாள்ல பாதி மணி நேரம் இந்த சோஷியல் மீடியால தான் இருக்காங்க. அதுல நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அதிகமான வியூஸ் போற ஒரு சேனலோட போஸ்டர்லயோ இல்ல அதிகமான வியூஸ் போற வேற ஏதாவது நியூஸ் சேனல் போஸ்டர் ஆர் வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கதை நம்மளால பார்க்க முடியும். இந்த கமெண்ட்ஸ்ல சடனா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கமெண்ட் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். சோ அதுல ஒரு டெலகிராம் லிங்க் ஒண்ணு எம்ப்ராய்ட் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டெலகிராம் லிங்க் தான் எம்ப்ராய்ட் பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொதுவா இந்த மாதிரியான போஸ்டர்ல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, மொபைல் போன் இருந்தா மட்டும் போதும், வீட்டில் இருந்தபடியே ஒரு நாளைக்கு 500ல இருந்து 5000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. முக்கியமா எந்த ஸ்கில்லும் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அத நிறைய பேரு கான்டாக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கான்டாக்ட் பண்ற எல்லாரையுமே இதே மாதிரி வேலைகளை தான் செய்ய வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான போஸ்டரை நீங்க பார்த்துட்டு கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நபரை கான்டாக்ட் பண்ண வச்சு அந்த நபர் மூலமா உங்களையுமே இதே மாதிரியான போஸ்டர்ஸ ஆன்லைன்ல வீடியோஸ்ல போஸ்ட் பண்ண வைப்பாங்க. அதாவது எந்த வீடியோஸ் அதிகமா போகுதோ, உதாரணத்துக்கு நம்ம தமிழ் பேசுற நபர் அப்படின்னா தமிழ் வீடியோஸ்க்கு கீழே எந்த வீடியோஸ் அதிக வியூஸ் போகுதோ, அதிக கமெண்ட்ஸ் இருக்கோ, அந்த வீடியோக்கு கீழே இந்த கமெண்ட காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு கீழே காப்பி பேஸ்ட் பண்ணணும். வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்க அதை கிளிக் பண்றேன். இதுல நிறைய வீடியோஸ்லாம் வரும். நம்ம ஹோம்ல கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வீடியோஸ் இதில் வந்துடும். இப்போ இதில் ஏதாவது ஒரு வீடியோவில் கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கீழே அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ அதில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட் ரைட் யுவர் கமெண்ட் கேட்கும்ல, அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் கேட்குதுங்களா? ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே மெசேஜ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு கமெண்ட் போட்ட மாதிரி அதில் போயிடும். மறுபடியும் பேக் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்கிறது, இப்போ தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி 2 hours 3 hours முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது பார்த்துக்குங்க. இந்த இடத்துல காமிக்கும் பாருங்கள், புதிய தலைமுறைன்னு எழுதியிருக்கா, அதுக்கு கீழே அப்டேட் காமிக்குது பாருங்கள். 1 hour தான், ஒரு நாளுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது. ஸோ இது மாதிரி ரீசெண்டாக அப்டேட் ஆன ஒரு வீடியோவில் போயிட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ணதை என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மெசேஜ் ஷேர் பண்ணலாம். இது ஃபேஸ்புக்கில். சரி, இதனால நமக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை இது ஃபேக்கா இருந்தாலுமே நம்ம சைட்ல டைம் லாஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி கான்டாக்ட் பண்றவங்க எல்லார்கிட்டயுமே அவங்க குறைஞ்சது 100ல இருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்றதா சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு MLM மாதிரி செயல்படுத்துறாங்க. அதாவது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரெஃபரல்ல யாராவது ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உங்க கான்டாக்ட் மூலமா நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ அது மூலமாவும் சில கமிஷன் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய டெக்னிக்ஸ் தான் இவங்க இங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பழைய டெக்னிக்ஸா இருந்தாலும் கூட எல்லா விதமான டெக்னிக்ஸும் இந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணி இதுலயுமே நிறைய பேர் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. MLM அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பட் இப்ப கரண்ட்ல அது போயிட்டு இருக்கு. பட் அது வெவ்வேறு மாதிரியான வடிவத்துல போயிட்டு இருக்கு. பட் இப்போ அதே பழைய டெக்னிக்ஸை வச்சும் கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. பட் இருந்தாலும் இதையும் இப்பவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பொதுவா இன்ஸ்டாகிராம்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். வீட்டில் இருந்தபடியே 200ல இருந்து 500 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம், எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா நீங்க 700ல இருந்து 1000 பே பண்ணுங்க. நீங்க பே பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்ல இது டபுளா உங்களுக்கு கிடைக்கும், ட்ரிபிளா கிடைக்கும், இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுவாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்லயே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுப்பாங்க, அதுல
ஆசையை அதிகரிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பேமெண்ட் போனதுக்கு அப்புறம் உங்களை பெரிய பேமெண்டா பே பண்ண வச்சு, உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் 1000 கொடுத்து 2000 நீங்க வித்ட்ரா பண்ணிடுவீங்க, மறுபடியுமே அதை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது ஃபைனலா உங்களை ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண வைப்பாங்க. அப்படி டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் அவங்க சில ரீசன் சொல்லி உங்களை மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. ஃபைனலா உங்களை எல்லா விதத்திலையும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலை தேடுறோம்னா அந்த வேலையில ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வேலை அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்ன ஸ்கில் தேவை, சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில், எந்த ஸ்கில்லா இருந்தாலும் என்ன தேவை அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஜாப்னா என்ன லாங்குவேஜ் இதுல தெரிஞ்சிருக்கணும், ஜாவா, பைத்தான், C++ இந்த மாதிரியான லாங்குவேஜா, இல்ல வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தமான HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான விஷயங்களா, இல்ல ஒரு பிலிம் ரிலேட்டடான ஒர்க், ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒர்க் அப்படின்னா எடிட்டிங்ல என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் தேவை, அனிமேஷன் ரிலேட்டடான 2D 3D இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் லைன்ல தெளிவா கொடுத்துருவாங்க. உங்களை இதில் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இழுக்கடிக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஜாப்பா இருந்தாலும் இந்த கிரைட்டீரியாலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல ஜாயின் பண்றது பெட்டர். முக்கியமா எந்த ஜாப்லயுமே அவங்க பேமெண்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. எக்ஸப்ட் சில ஏஜென்சி, அதாவது ஜாப் வாங்கி தரதா சொல்லி சில ஏஜென்சிஸ் உங்ககிட்ட பேமெண்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் அதுவுமே உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில இருந்து அவங்க டெடியூஸ் பண்ணிருப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து டைரக்டா எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் 1 டைம்க்கு 100 டைம்ஸ் செக் பண்ணிட்டு அதுல ஜாயின் பண்றது நல்லது. அதே போல இந்த விதமான டிராப்ல எல்லாம் மாட்டிக்கிறதுல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா எந்த விதமான வேலையா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்கில்லுங்கிறது முக்கியம். அது ஃபீல்டு ஒர்க்கா இருக்கட்டும் இல்ல மத்த ஒர்க்கா இருக்கட்டும். பட் எந்த விதமான ஸ்கில்லும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்க வீட்டுல இருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். இந்த காலத்துலயுமே இதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு போய் டிராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க யாராவது இது மாதிரி மாற்றதா இருந்தா அவங்களையும் நீங்க கொஞ்சம் சேஃப் ஜோன் பண்ணலாம். இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.